நம்மக்கிட்ட 50 ரூபா கொடுத்தா போதும். இல்லை அது இப்போ நான் இந்த லாஸ்ட்டாக இப்போ கோயம்புத்தூர் வரும்போது கூட எனக்கு டிக்கெட்டு சத்தியில் ஏறினேன். அது என்ன பண்ணேன், சத்தியில் வந்து டிக்கெட் கொடுப்பான்ல, அங்கே நகரத்துலேருந்து கோயம்புத்தூர் டிக்கெட் எடுத்து இறங்கிட்டான் நடந்து சென்டரில் காருக்கு அடிச்சுட்டு போகிறேன். அப்புறம் இறங்கினது எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு தெரியாதுன்னு அந்த நகரத்தில் வந்து இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டேன். எனக்கு கொடுத்துட்டான். நான் சரின்ட்டு எனக்கு தெரிஞ்சில்ல சென்டரில் இறங்கினதால தான் கொடுத்துட்டான்ட்டு எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். அந்த பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட சொல்கிறாரு, கன்னடத்தில் சொல்கிறாரு, ஏன்னா கன்னடம் தெரியும் நினச்சிட்டு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிட்ட இந்த பையன் என்னது கேளுதுரு ஈ டிக்கெட்னு இத்தனை ஏழ்கொழி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கன்னடத்தில். அப்புறம் நான் சொன்னேன், நான் திரும்ப கன்னடத்துலையே, ஆனால் அது கொத்து கோயம்புத்தூர் டிக்கெட்னு இருந்து கொட்டிக்கிறா அப்படின்னு பாரு. ஆனால் எப்போ செம்ம பல்பு அவனுக்கு சேர்த்துமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டேன். அப்புறம் இங்கே சரவணு தூக்கி போயிட்டேன். அவரையும் வந்து எழுப்பிவிட்டேன், தம்பி சரவணு சேர்ந்துருச்சு அடிக்கடி அதெல்லாம் மதிப்புறேன். இதில் டிக்கெட்டை கொடுக்கல யாருக்குமே, கொடுக்கல. நானும் 20 ரூபா கொடுத்து ஏறினோம். பக்கத்தில் 50 ரூபா கொடுத்து இப்போ கை வச்சு பார்த்துட்டு தான் இருக்கு. சரி அங்கே பாஸ் அடி போயிட்டுக்கலாம் கொடுத்து அவருக்கு கொடுக்குறது அப்படின்னு நினச்சிக்கிறேன். சில்லறை கொடுத்தாரா? சில்லறை கொடுத்தாரா? சில்லறை மொத்தம் 4 டிக்கெட்டு 50 ரூபா கொடுத்து 4 டிக்கெட்டு கேட்டான். 4 டிக்கெட்டு 10 ரூபா ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்டான். கை கட்டி கேட்குற டிக்கெட் கொடுத்தாங்க. சரி வந்து அங்கே ஃபஸ்ட்டு இல்லை சென்ட்ரலில் வேணும் கேட்டால் கொடுத்துக்கலான்னு. இல்லை டிக்கெட்டே வச்சுட்டு இல்லையா இப்போ? டிக்கெட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன ஊரில் கப் அடிச்சது புரியல. என்ன ஊர் என்ன போய் கப் அடிச்சது? கோயம்புத்தூர். சரி ஃபர்ஸ்ட் பிளேஸா? இல்லை எத்தனை ப்ரைஸ்? செகண்டா? சரி திருச்சியிலேருந்து. சரி ஓகேண்ணா. நம்மளுக்கு 10 மணிக்கு கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ்ஸு 12 மணிக்கு வருது ஒன்றா பிளாட்ஃபார்மு. ட்ரெயின் எப்போவுமே ஜங்ஷனில் வந்தாயப்பா ஒரு பெரிய அக்கா போடுறேன். பேக் எடுத்து லாங்காக போன ட்ரெயின், லாங் ட்ரெயின் ஜெர்னி எதிராப்பா, லாங் ட்ரெயின் ஜெர்னி எங்கள் நம்ம ஹைதராபாத் கொட்டப்பர். வேற பேக் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. டிக்கெட் எங்கேயாப்பா? நான் டிக்கெட் கவுண்டர் அனுப்பிட்டு பார்ப்போம். டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம ரிசர்வில் தான். இப்போ எதுக்காக ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பீப்புள்ஸ்கிட்ட பேசுகிற அந்த சான்சஸ் கிடைக்கும், நிறைய பீப்புள்கிட்ட கலந்துரையாடுற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறோம். ஏன்டா இதுக்கு கிடைக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் மற்ற இதில் போனோம் அப்படின்னா கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏசியில் போனோம்னா அவங்க ஏறுவாங்க, படுத்துப்பாங்க. சின்ன சத்தம் வந்தால் கூட, சின்ன மைனூட்டான சத்தம் வந்தால் கூட அவங்க வந்து டிஸ்டர்பாக இருக்குது, இதுமாதிரி பேசாதீங்க அப்படின்னு வருவாங்க. ஸ்லீப்பரையும் அதே சேம் கதை தான். ஆனால் ஸ்லீப்பரில் கொஞ்சம் பேசிக்கலாம், இது பண்ணிக்கலாம், உட்காந்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரே டிக்கெட் மட்டும் போட்டு ஃபாஸ்ட் புக்கிங். திருச்சி போகிறதுக்கு இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாமாண்ணா? தான். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கே நிற்பேன்? அப்படி தான் பண்ணக்கூடாது. எப்பா ட்ரெயினில் நம்மளுக்கு ரிசர்வு, அதனால் மேலே பார்க்கணும் எந்த இடத்துல அன்ரிசர்வ்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேலே நம்பர் இருக்குதுல்ல அது இருக்கும். அது பார்த்து தான் நம்ம போய் உட்காரணும். நம்ம ஏசியில் போய் உட்காந்து வச்சுக்கேன் ஓடுற மாதிரி ஆகி போயிடும். அடுத்து போட்டியில் அங்கே அடுத்து இதில் தானே போய் ஏற்றிக்க மாட்டாங்க உள்ள டிக்கெட் எடுத்து காசு அப்படின்னு சொல்லியா? அதுக்கு என்ன அங்கே டிடிஆர் இருக்க மாட்டாரே, அதுலேயே இப்போ வந்தாங்கன்னா வச்சுக்கேன் தலைவரிக்கு வந்தாங்கன்னா அங்கே வந்துடலாம். இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர முடியாது, பக்கத்தில் இருக்கிற ஸ்லீப்பர் கோச் வரைக்கும் வரலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்க்குறதுக்காக மும்பை போகிறோம். எங்கேருந்து போக போகிறோம்னா, நம்ம வந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து போக போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மும்பை போகிறதுக்கு, மும்பையிலேருந்து பட்டேல் அவரை பார்க்குறது தான் நம்மளோட டார்கெட், இரும்பு மனிதன் அப்படின்றது. நான் யார் யார் போக போகிறோம்னா, நானும் ஐப்போ தான் போக போகிறோம். சொல்கிறேன் ஐப்பா. நமக்கு வந்து 2 ரூட் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, அங்கே கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரையும் ஒரு ரூட்டு, இன்னொன்று திருச்சூர்லேருந்து போகிற ரூட்டு.
நமக்கு என்ன பெங்களூர் வழியாக நிறைய தடவை போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்சூர் வழியாக ட்ரை பண்ணோம். திருச்சூர் வழி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா கடலை ஒட்டி போகும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். அதுவும் மான்சூன் சீசன் போது இந்த மங்களூர் வழியாக போகிறது எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. அதனால் நம்ம வந்து இங்கேருந்து திருச்சூர் போய்ட்டு கோயம்புத்தூர் திருச்சூர் போய்ட்டு திருச்சூர்லேருந்து மும்பை போக போகிறோம்னா இப்போ இது ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு இந்த மான்சூன் சீசன் ஆகஸ்ட் மாதம் திருச்சூர் போகிறதே காலையில் 3 மணிக்கு தான் திருச்சூர் போவாங்க. இந்த ட்ரெயினு நார்மலாக 10 மணிக்கு வரும். ஆமாம், ட்ரெயினில் இன்னொரு இதாகிட்டு வராது. எப்போ வந்தாலும் வச்சுக்கேன் நம்ம எத்தனை மணிக்கு வரும், 10 நிமிஷம் முன்னாடி போகலாம். 10 ட்ரெயின் கரெக்டாக லேட்டாக வரும், ஆனால் முன்னாடி வராது. இதை வச்சுக்கிட்டு அடுத்த ட்ரெயின் கரெக்டாக ஸ்பாட்டில் புக் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன் அந்த ட்ரெயின் கரெக்டாக போக முடியாது. அதனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி டைமிங்கில் போய்க்கும். ஏன்னா அது நைட்டில் போகணும்ல, இதை கூட பிரச்சனை இல்லை. 11 மணிக்கு அந்த ட்ரெயினுக்கு போனால் 2 மணிக்கு போயிடலாமா? 2 மணிக்கு போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொச்சியில் ட்ரெயினே 12 மணிக்கு தான் வருது. அதுக்கும் பின்னாடி எல்லா ட்ரெயினும் மாற்றி வரும். இது கூட பிரச்சனை இல்லை. கூட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். நார்த் இந்தியா பக்கமா 6 மணி நேரம் 7 மணி நேரம் 12 மணி நேரம் ஏன் அப்படின்னு கேட்டா பனிமூட்டம் நிறைய இதெல்லாம் ட்ரெயின் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி நிறுத்தி விடுறாங்க. 1/2 மணி நேரம் போது நிறுத்தி விடுவாங்க மொத்தமா. காடு மலை எதுலாம் கட்டுக்கிறது இல்லை. இது ஒரு ஜங்ஷன் பிடிக்குன்னா அந்த இடத்துல நிறுத்தி விடுவாங்க. அவ்வளவுதான். அதிகமா வந்துடும். திட்டு கூட்டம் வரும்னா திட்டு கூட்டம் வந்தாலும் வச்சுக்கேன் திட்டு கூட்டத்தை இது பண்ணிட்டு தான் போவாங்க. திருடிட்டு போவாங்க சேவா கொண்டு அந்த நிறுத்திட்டோம்னா கொஞ்சம் உசாராவே இருக்கணும். ஆமா அப்படியே தரும். முடிச்சிருவாங்க. ஆமா அதுதான் ஒரு பெரிய ஒரு